மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு. சூரியன் எந்தெந்த ராசியில் பிரவேசம் செய்கிறாரோ அந்தந்த ராசிக்குரிய அந்த மாதத்தை நாம் பெயரிட்டு அழைக்கிறோம். சித்திரையில் வருகிறார், அதைப்போல் வைகாசியில் வருகிறார். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு சொன்னால், மார்கழி மாதத்திலே தனுசு ராசியில் சூரியன் பிரவேசம் செய்கிறார். மாதம் என்று சொல்கிறார்களே என்று சொன்னால் அதை நாம் திருப்பித்தான் வாசிக்க வேண்டும். பீடுடை மாதம், இந்த மார்கழியை பீடுடைய மாதம் என்று நமது பூர்வாச்சாரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏன் அதற்கு காரணம் என்றால், தை மாசம் தான் முதல் மாதம் தமிழர்களுக்கு சொல்றாங்க. இது நியாயப்படி, உண்மையாக நம்முடைய சாஸ்திரப்படி, தர்மப்படி அவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், சித்திரை தான் தமிழர்களின் முதல் மாதம். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. தமிழனுடைய ஒரு மிகப்பெரிய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் குறிக்கிறது. எப்படி பார்த்தாலும் உலகத்தில், உலக நாடுகளில் நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் தான் வேறு வேறு நிலைகளிலே பிரதிபலிக்கும். மத்வ சம்பிரதாயம், அதாவது ராகவேந்திர மத்வாச்சாரியாருடைய வம்சத்தில் வந்தவர்கள் சூரிய ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய ரத சப்தமி தினத்தை தான் பொங்கலாக கொண்டாடுவார்கள். ஏன்னா அன்னைக்குத்தான் காலத்திலே என்ன நுட்பம் கடைபிடிக்கப்பட்டது என்றால், ஒரு இல்லத்திலே பூஷணி பூ சாணத்திலே வைக்கப்பட்டு கோலத்திற்கு மத்தியிலே இருந்தால் அந்த இல்லத்தில் ஒரு திருமணத்திற்காக ஒரு பெண்ணோ ஒரு ஆண்மகனோ இருப்பதாக ஒரு அடையாளமாக அந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. அப்போ அந்த திருமங்கை ஆழ்வார்க்கு நான் அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறேன். நாமளா இருந்தா என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது பெருமை பண்ணுங்கன்னு பெருமாட்ட கேட்போம். இது மனித இயல்பு. அவர் மனிதரிலும் புனிதர் என்பதா ரங்கநாதனை வணங்கி அவர் கேட்டானா, இதுதான் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. 12 தமிழ் மாதங்களில் மார்கழிக்கு அப்படி என்ன மகத்துவம்? இன்று நம்முடைய அதை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு மன்னை நாராயணன் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நாராயணன், இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி பகவான் கிருஷ்ண பரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதத்தோட மகத்துவம் அப்படி என்ன? மாசானாம் மார்கசீஷோகம் என்று பகவான் தன்னுடைய பகவத்கீதையிலே சாதித்தருள்கிறான். மாதங்களிலே நான் மார்கழியாவேன். நீங்கள் கேட்கலாம், 12 மாதங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு. சூரியன் எந்தெந்த ராசியில் பிரவேசம் செய்கிறாரோ அந்தந்த ராசிக்குரிய அந்த மாதத்தை நாம் பெயரிட்டு அழைக்கிறோம். சித்திரையில் வருகிறார், அதைப்போல் வைகாசியில் வருகிறார். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு என்று சொன்னால், மார்கழி மாதத்திலே தனுசு ராசியில் சூரியன் பிரவேசம் செய்கிறார். நீங்கள் சங்கராந்தி என்று கேள்விப்பட்டிருக்கலாம். சங்கராந்தி என்றால் பிரவேசம் செய்வது, மகர சங்கராந்தி என்றால் மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய அந்த மாதம். இதற்கு தனுர் சங்கராந்தி என்று ஒரு பெயர். அதாவது தனுர் ராசியிலே நமது சூரிய பகவான் பிரவேசம் செய்கிறார். எனவே இந்த மாதத்திற்கு என்ன சிறப்பு என்று பார்க்கும் பொழுது, பகவானே அதற்கு முக்கியமாக ஒரு சான்றை கொடுத்து விட்டான். சர்வோத்தமனான கிருஷ்ணனே மாதங்களில் நான் மார்கழியாவேன் என்று சொன்னாலே அதற்கு பிறகு இதனுடைய சிறப்பு என்பதே தனிச்சிறப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த மார்கழி மாதம்
ஒரு முக்கியமான ஒரு மாதமாக தமிழர்களால் பேசப்படுகிறது. என்ன என்று பார்க்கும் பொழுது, விஞ்ஞான ரீதியில் முக்கியமாக சொல்லும் பொழுது, ஓசோன் படலம் என்பது பூமிக்கு அருகாமையிலே வருகிறது. அதிலிருந்து நமக்கு தேவையான ஆக்சிஜன் அதிக அளவு கிடைக்கிறது. பொதுவாகவே நமது சமூகத்தில் என்ன சிறப்பு என்று பார்க்கும் பொழுது, அதிகாலை துயிலெழுவது. பிரம்ம முகூர்த்தத்திலே 4:30 6 மணிக்குள்ளாக நாம் துயிலெழுந்து நமது அன்றாட கடமைகளை செய்து வந்தோமேயானால் நமது வாழ்வு மேம்படும் என்பது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற மாதங்களை விட இந்த மார்கழியில் அதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. தமிழன் அவனுடைய தூக்கத்திலிருந்து எழுப்பப்படுகிறான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஆன்மீகமும் விஞ்ஞானமும் கைகோர்க்கக்கூடிய ஒரு மாதம் என்று இதனை சொல்லலாம். சரி, வேறு எந்தெந்த விதத்தில் என்று பார்க்கும் பொழுது சிலர் கேட்பார்கள், இந்த மார்கழியில் சுபமங்கள காரியங்கள் என்று எதுவும் செய்யப்படுவதில்லை, பீடை மாதம் என்று சொல்கிறார்களே என்று சொன்னால் அதை நாம் திருத்தித்தான் வாசிக்க வேண்டும். பீடுடை மாதம், இந்த மார்கழியை பீடுடைய மாதம் என்று நமது பூர்வாச்சாரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏன் அதற்கு காரணம் என்றால், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த மார்கழியில் ஒன்று சேர்கின்றன. சைவமும் வைணவமும் கைகுலுக்கிக் கொள்கின்றன. எந்த அடிப்படையில்? எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சைவ சமயத்திலே மணிவாசக பெருமானால் அருளப்பட்ட திருவம்பாவை, அந்த திருப்பள்ளி எழுச்சி முக்கியத்துவமாக அந்த மாதங்களில் மட்டும்தான், முக்கியமாக அந்த 30 நாட்களிலும் கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது, பக்தர்களால் பாடப்படுகிறது. அதை போலவே மார்கழி என்றால் மங்கை நல்லாள், ஆழ்வார்களிலே 12 ஆழ்வார்களிலே ஒரே ஒரு பெண்பார் புலவர், நம்முடைய தமிழச்சியாக விளங்கிய ஆண்டாள் பெருமாட்டி பாவை நோன்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே எம்பெருமானாகிய ரங்கநாதனை, கண்ணனை அடைய வேண்டும், அவனை மணாளனாக வரித்து கனவிலே தான் கண்டதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே திட பக்தியோடு பாவை நோன்பிருந்து திருப்பாவை என்று சொல்லக்கூடிய 30 பாசுரங்களை அருளி செய்து தமிழர்களை ஒரு மேல்நோக்கிய நிலையிலே கொண்டு சென்ற ஒரு மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த மார்கழி மாதத்திலே நுட்பமாக ஆதி காலத்திலே தமிழர்களுக்கென்று ஒரு முறை வகுக்கப்பட்டிருந்தது. என்னவென்றால், உங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக தெரியும், தை மாதம் பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அதற்கு கால்கோள் இடுவது மார்கழி மாதம். எப்படி என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய இல்லத்திலே திருமணத்திற்காக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பருவ வயதில் திருமண பருவத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அற்புதமாக கோலங்கள் எல்லாம் வரைந்து நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் அதிகாலை துயில் எழுந்து, அது என்ன கடுமையான குளிராக இருந்தாலும் சரி, அதையும் இறை சக்தியாகவே அனுபவித்து வாசல்ல அற்புதமான மாக்கோலங்களை வண்ணமயமாக வரைந்து அதிலே தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார்கள். நுட்பமாக சொல்ல வேண்டுமென்றால், பசும் சாணம், அதிலே ஒரு விநாயக பெருமான் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி பூசணி பூவை சொருகி வைப்பது ஒரு வழக்கம். என்ன என்றால், இந்த காலத்தில் எல்லோருமே இதை செய்கிறார்கள். ஆனால் அக்காலத்திலே என்ன நுட்பம் கடைபிடிக்கப்பட்டது என்றால், ஒரு இல்லத்திலே பூசணிப்பூ சாணத்திலே வைக்கப்பட்டு கோலத்திற்கு மத்தியிலே இருந்தால் அந்த இல்லத்தில் ஒரு திருமணத்திற்காக ஒரு பெண்ணோ ஒரு ஆண்மகனோ இருப்பதாக ஒரு அடையாளமாக அந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. இந்த காலத்தில் எல்லாருமே கோலம் போட்டாக்க நடுப்புற சாணி வச்சு, இதுதான் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். என்னவென்றால், நாம் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், சரி அவர்கள் செய்கிறார்களே நாமும் அதை செய்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே அதனுடைய தத்துவத்தையே தெரிந்து கொள்ளாமல் செய்வதுதான் இந்த விஷயம். சரி, அது செய்வதனால் தவறுனா தவறு கிடையாது. இந்த காலத்தில் நம்முடைய ஆன்மீக நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், முக்கால்வாசி எல்லோரும் படித்தவர்களாகிவிட்டார்கள், கணினி யுகமாக மாறிவிட்டது. தாய் தந்தை பார்ப்பதை விட அவர்களே பார்த்துத்தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது இறைவனுடைய ஒரு செயலாகவே நாம் கருதினாலும் கூட இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டாவது பின்பற்றலாம் அல்லவா, அதற்காக இந்த நிகழ்விலே சொல்லலாம் என்று. அப்படி அந்த ஒரு சாணத்திலே பூசணி பூவை வைத்தவுடன் பஜனை பாடிக்கொண்டு வருவார்கள். அப்படி அந்த பஜனை பாடிக்கொண்டு வருபவர்கள் பெரியவர்களாக வருவார்கள். அந்த பெரியவர்கள் அடுத்த தலைமுறையை வளர்ப்பாங்க. எப்படின்னா, அதில் என்னென்ன சிறப்பு பாருங்க. அவங்க அப்படியே பாடிட்டு வரும் பொழுது தமிழ் பாடல்கள், மிகப்பெரிய அற்புதமான கீர்த்தனைகள் எல்லாவற்றையுமே இசைத்து கொண்டே வருவார்கள். ஒரு ஹார்மோனிய பொட்டி வச்சு இசைப்பாங்க. அப்புறம் ஜால்ரா தட்டிக்கிட்டு
அற்புதமாக சுவையான குரல்ல அப்படி பாட்டு பாடும் பொழுது எல்லோருடைய கவனமும் அதை நோக்கி திரும்பும். அப்ப அந்த தமிழ் நம்மை ஈர்க்கும். அது இருக்கக்கூடிய, அது சார்ந்து இருக்கக்கூடிய கருத்து நம் மனதிலே பதியும். அப்படி பெரியவர்கள் வரும்பொழுது அடுத்த தலைமுறையாக விளங்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சிறுவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வருவார்கள். இது என்னத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், ஆன்மீக பாதையிலே நாம் எப்படி முன்னேற வேண்டும், மார்கழி மாதத்திலே இது போன்ற சந்தர்ப்பங்களிலே பெரியவர்களை அடியொற்றி நாம் எப்படி வர வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதிலேயே பார்த்தோமா என்றால் திருப்பாவை பாடிட்டு வருவாங்க, திருவம்பாவை பாடலை பாடிட்டு வருவாங்க. அப்படி பெரியவர்கள் வரும் பொழுது அந்த கோலங்களை பார்த்து கொண்டே வருவார்கள். ஒரு இடத்திலே அந்த பூசணி பூ வைக்கப்பட்டு அந்த கோலம் இருந்தால் சரி என்று மனதிலே குறித்து கொண்டு தை மாதம் பிறந்த பிறகு அவர்கள் இல்லத்திலே பெரியவர்கள் கூடி பேசுவார்கள், கல்யாணம் நடைபெறும். அந்த அடிப்படையில் தான் இதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மார்கழி அமைந்திருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். மார்கழி தட்சிணாயனம் முடிஞ்சு தையில் உத்தராயணம் ஆரம்பிக்கிறது. சூரியனோட அதோட நகர்வு வடக்கு நோக்கி போகுது. இதை பற்றின தாற்பயம் எதுவும் சொல்லுங்க. நிச்சயமாக உத்தராயணம், தட்சிணாயனம் இந்த வார்த்தைகளே நமக்கு தமிழனுடைய ஒரு மிகப்பெரிய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் குறிக்கிறது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் உலகத்தில், உலக நாடுகளில் நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் தான் வேறு வேறு நிலைகளிலே பிரதிபலிக்கிறது. ஒரு பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடும், அப்படி போடும்பொழுது சூப்பர் பிரெயின் யோகான்னு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் முக்கால்வாசி பார்த்தீர்கள் என்றால் கோபிச்சந்தனம் இட்டுக்கொண்டு, துளசி மாலை அணிந்து கொண்டு, நீண்ட சிகை குடுமையாக வைத்துக்கொண்டு அந்த ராமகிருஷ்ண பஜனையிலே ஈடுபடக்கூடியவர்களை பார்க்கும் பொழுதே நம் இருகரமும் குப்பி அவர்களை வணங்கி விடுகிறது. நம்மை விட அவர்கள் கலாச்சாரத்திலே முந்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் நம் தமிழர்கள் எங்கு இருக்கிறோம்? நம்முடைய மூதாதையர்கள், மூத்தவர்கள், பெரியோர்கள் காண்பித்த வழியிலே நாம் செல்ல வேண்டும். அவர்கள் என்ன வழியை காண்பித்தார்கள்? அதாவது மாதங்கள், இந்த 12 மாதங்களை 2ஆக பிரித்தார்கள். அப்படி பிரிக்கும் பொழுது தட்சிணாயனம் தெற்கு நோக்கி சூரிய பகவான் தன் ரதத்தில் செல்லக்கூடிய ஒரு காலத்தை குறித்தார். அது எப்போது என்று பார்க்கும் பொழுது ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் வரை சூரிய பகவான் தெற்கு நோக்கி தன் பயணத்தை துவக்குகிறான். இந்த தெற்கு நோக்கிய பயணம் என்பது இரவு பொழுதாக கருதப்படுகிறது. தேவர்கள் உறங்கக்கூடிய பொழுது. உடனே கேட்பார்கள், என்ன தேவர்களுக்கு உறக்கமே கிடையாதுன்னு சொன்னாங்க, கண்ணெல்லாம் அவர்கள் இமைக்க மாட்டார்கள், அவர்களுக்கு பசி கிடையாது என்று சொன்னார்களே என்றால் ஏன் இந்த நிலை சொல்லப்பட்டது என்று பார்க்கும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட 6 மாத காலமும் சூரிய பகவான் தெற்கு நோக்கி பயணப்படும் பொழுது அவர்கள் தியான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் உறக்க நேரம், உறக்க மாதம் என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் நமக்கு ஒரு நாள் என்பது தேவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே கருதப்படுகிறது. பிரம்மாவுடைய கணக்கில் மிகப்பெரிய கருத்துக்கள் சொல்லப்படுது. அதை பற்றி நம்ம பேசணும்னா இன்னும் பல எபிசோடு வேணும். அதனால பார்த்தோம்னா இந்த ஒரு குறிப்பிட்ட 6 மாத காலமும் அவர்கள் ஆழ் தியானத்திலே இருப்பார்கள். அப்படி தியானம் செய்யும் பொழுது, இன்னும் சொல்ல போனால் தட்சிணாயனத்தில் ஒரு உயிர் மரிக்கப்படும் பொழுது இரவு பொழுதிலே தான் யம தூதர்கள் அந்த உயிரை அழைத்துச் செல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் பீஷ்மாச்சாரியர் உத்தராயண புண்ணிய காலம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காகவே காத்திருந்து தன் உயிரை நீத்தார் என்று மகாபாரதம் சொல்கிறது. அது அவருடைய வரம். நிச்சயமாக அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட காலம் நாம் என்ன செய்யலாம், என்னென்னலாம் நமக்கு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் நிறைய பண்டிகைகள் வந்துவிடும். அந்த இறையை நோக்கி நாம் திருப்பப்பட வேண்டும். ஆடின்னு சொன்னால் வரலட்சுமி நோன்பு வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி என்ன, கிருஷ்ண ஜெயந்தி என்ன, புரட்டாசியில் திருமால் வழிபாடு என்ன, அது முழுவதுமாகவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இறையை நோக்கி, இறை சிந்தனையை நோக்கி நம்மை தள்ளும். ஏன்னா தேவர்கள் ஆழ்ந்த தியானத்திலே இருக்கக்கூடிய நேரம். இன்னும் சொல்ல போனால் பாபங்கள் பெருகாமல் இருப்பதற்காக, அந்த நிலையிலும் மனிதர்கள் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதம் குறிப்பிட்ட ஒரு 6 மாதம் தட்சிணாயனமாக தெற்கு நோக்கி சூரிய பகவான் செல்லக்கூடிய ஒரு காலமாக சொல்லப்பட்டது. அடுத்தது உத்தராயணம். தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மாத காலம் வடக்கு நோக்கி சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தை திருப்பி தன்னுடைய பிரவேசத்தை ஆரம்பிக்கிறார். அந்த உத்தராயணம் தேவர்களுடைய பகல் பொழுதாக சொல்லப்படுகிறது. நிச்சயமாக, அதாவது மார்கழியினுடைய கடைசி அந்த வாரம், அந்த கடைசி நாட்கள் அவர்கள் கண் விழித்து பகவானை வழிபாடு செய்யக்கூடிய காலமாக,
முக்கியமாக அந்த பிரம்ம முகூர்த்த காலம் மிக உன்னத காலமாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த உத்தராயண காலகட்டத்திலே முக்கியமாக தை மாதம் துவங்கி அந்த ஆணி மாதம் வரையும் நாம் இறைநிலை மட்டுமல்லாமல் நம்முடைய சுக வாழ்க்கைகள், இல்லறம், தர்மங்கள், அடுத்ததாக நம்முடைய வைதீக வாழ்க்கை, இது போன்ற விஷயங்களிலே கவனம் செலுத்தி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தை மாதம் பிறந்துச்சுனாலே அவ்வளோ சந்தோஷம் வந்துடும். விவசாயிகள் வந்து அற்புதமாக அந்த கதிர் எடுத்து கொடுக்கறது என்ன, அந்த நெல்மணிகளை வந்து பொன்னாகவே பார்ப்பார்கள். அதனால அந்த பொன்னாக விளையக்கூடிய நெல்மணிகளை கொண்டு நம்முடைய பசியை தீர்க்கக்கூடிய தெய்வங்களாக விவசாயிகள் விளங்குகிறார்கள் என்றால், இதற்கு காரணமாக விளங்கியவர் இயற்கை, சூரிய பகவான். அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அப்ப அந்த நம்ம விசேஷமாக உத்தராயணம் துவங்கக்கூடிய காலமே நன்றி அறிவிக்கக்கூடிய காலமாக தான் வருது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பலருக்கு வந்து ஒரு குழப்பம் நீடிக்குது. இந்த நேரத்தை அதை பதிவு பண்ணணும். என்னன்னா, பொதுவாகவே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, தை மாதம் தான் வந்து முதல் மாதம் தமிழர்களுக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து நியாயப்படி, உண்மையாக நம்முடைய சாஸ்திரப்படி, தர்மப்படி அவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், சித்திரை தான் தமிழர்களின் முதல் மாதம். இதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதை பற்றி நம்ம தனியாக சொல்லணும். இதை முக்கியமாக சொல்லும் பொழுது, இந்த தை மாதத்திலிருந்து துவங்கி வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் நம்முடைய விசேஷமான நல்ல விஷயங்களை செய்வதற்கு, அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கை நிலை உயர்வதற்கு, அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்கிறோம். அந்த பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திற்கு தேவையான பொருள் ஈட்டக்கூடிய காலத்தை உத்தேசனம் செய்து விவசாய பொருட்களை விளைவிப்பது, வர்த்தகங்களை நோக்கி நாம் நகர்வது, நமது இல்வாழ்க்கை, மற்றைய வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் இந்த உத்தராயண காலகட்டத்திலே நல்ல தர்ம செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான், அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சூரிய பகவான் வடக்கு நோக்கி தன்னுடைய அற்புதமான பிரவேசத்தை தொடங்க ஆரம்பிக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தை மாதம் துவங்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளிர்ங்கிறது விடுபடுறோம். அதற்கு பிறகு சூரியனுடைய தாக்கம் அதிகமாகும். உண்மையை சொல்லணும்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அறிஞர், ஜார்ஜ் மார்ஷல் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் குறிப்பிட்டிருக்கிறார், நம்முடைய சனாதன தர்மம், அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கார், சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளைத்தான் ஓய்வு நாளாக எடுத்துக்கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமையை வேலை நாளாக நாம் கருத வேண்டும். ஏனென்றால் அது சூரியனுக்கு உண்டான நாள். தொடக்கம், அதாவது வாரத்தினுடைய தொடக்க நாளே நாம் பணிபுரியக்கூடிய நாளாக இருக்க வேண்டும். ஆனால் ஆங்கிலேயர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய ஒரு கணக்கின் அடிப்படையில் சண்டே வந்து லீவுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிரனுக்கான நாள், சனிக்கிழமைங்கிறது சாட்டர்ன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கான நாள். இந்த ரெண்டையுமே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். வெள்ளிக்கிழமை என்பது சுகந்தம், நாம் வாழ்வை அனுபவிக்கக்கூடியது, இன்னும் சொல்லப்போனால் ஆடம்பரமாக இருப்பது, அலங்காரம் செய்து கொள்வது, களிப்பில் ஈடுபடுவது, இதெல்லாம் சுக்கிரனுடைய அம்சம். சனிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா மந்தகாரகன், சனீஸ்வர பகவானுக்கு மந்தகாரகன்னு நம்ம சொல்லப்படுகிறது ஜாதக விஷயத்தில். அப்படி சொல்லும் பொழுது அவர் மெதுவாக நடந்து போவார். அப்படி போகும்பொழுது அந்த நாளை விடுமுறையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஓய்வு நாள்னு சொன்னால் அந்த ஓய்வுக்கு யார் மெல்லமாக போகிறாங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தீர்மானிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கும் சில இஸ்லாமிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஓய்வு நாளாக சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பணி துவங்கக்கூடிய நாளாக தான் கணக்கீடு செய்யப்பட்டது. இதை ஜார்ஜ் மார்ஷல்ங்கிற அறிஞர் தெள்ளந்தெளிவாக சொல்லியிருக்கார். ஆனாலும் அந்த ஆங்கிலேயர்கள்ட்ட நாம் அறியப்பட்ட காலம், அப்படியே அந்த ஒரு அடிப்படையில் நாம் பின்பற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் நாம் அந்த நாளையே விட்டுவிட்டு நாம் ஞாயிற்றுக்கிழமையை விடுமுறை நாளாக கொண்டாடுறோம். எதற்கு சொல்கிறேன் என்றால், ஞாயிற்றுக்கிழமையில் நாம் நம்முடைய பணிகளை நோக்கி சிந்தனையை துவக்க வேண்டும். சரி, உத்தராயணத்தை பற்றி கேட்டீங்க. இந்த உத்தராயணத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமாக சூரிய பகவானுடைய ஜெயந்தி வருது. அதைத்தான் எல்லோரும் விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மத்வ சம்பிரதாயம், அதாவது ராகவேந்திர மத்வாச்சாரியாருடைய வம்சத்தில் வந்தவர்கள் சூரிய ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய ரத சப்தமி தினத்தை தான் பொங்கலாக கொண்டாடுவார்கள். ஏன்னா அன்னைக்குத்தான் பிராதான்யமாக வடக்கு திசையின் எல்லையை தாண்டுகிறான் சூரிய பகவான். அது வரைக்கும் தட்சிணாயனத்திலிருந்து ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய ஆற்றக்கூடிய பூஜைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவன் பால் கொண்டு சேர்த்து விட்டு அந்த எல்லைக்குள்ள தான் இருக்கார். ரத சப்தமி அன்னைக்கு தான் சூரிய பகவான் அற்புதமாக தன்னுடைய எல்லையை தாண்டி வடக்கில் கால் வைத்து நகர ஆரம்பிக்கிறார். இதைத்தான் அற்புதமாக ரத சப்தமியாக கொண்டு இன்னைக்கு திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரே நாளில் 7 விதமான வாகனத்தில் பெருமாளுடைய புறப்பாடெல்லாம் நடக்கும். ரொம்ப விசேஷமாக சொல்லுவார்கள். இந்த சிறப்பு மிகுந்த அந்த உத்தராயண காலகட்டத்தில் தான் அக்ஷய திருதியை வருது.
இன்னும் சொல்லப்போனால் மதுரை கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது, மீனாட்சியினுடைய கல்யாணம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும். இதற்கெல்லாம் சிகரம் வைக்கிற மாதிரி இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பீஷ்மாச்சாரியர் விசேஷமாக எம்பெருமான் கிருஷ்ணனை அருகில் வைத்துக்கொண்டே தர்மராஜர் கேட்க கேட்க அவருடைய கேள்விகளுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் சோஸ்திரங்களாக வேதங்களுக்கும் மேலாக விஷ்ணு சகஸ்ரநாமமாக வந்திருப்பதை மகாபாரதம் சுட்டிக்காட்டுகிறது. எனவே இந்த உத்தராயண புண்ணிய காலம் அத்துணை சிறப்பு. அதனால தான் இன்னைக்கு மரிக்கக்கூடியவர்கள் உத்தராயணத்தில் மரித்தார் ரொம்ப சிறப்புன்னு ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா அந்த பகல் பொழுது அந்த ஆன்மா செல்லும்னு சொல்லுவார்கள். எனவே உத்தராயண காலத்தை பொறுத்தவரை நாம் இறை சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கைக்கான பயணத்தையும் திறம்பட செய்ய வேண்டும் என்பது ஒரு மரபாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் தான் பெருமாள் கோயில்களில் வந்து ராப்பத்து பகல் பத்துன்னு கொண்டாடுறாங்க. நிச்சயமா. அதை பற்றி அதாவது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. என்னென்னா பொதுவாக வந்து நம்ம பகல் பத்து ராப்பது தான் என்ன ஏதோ இரவில் வந்து ஒரு 10 நாள், பகலில் ஒரு 10 நாள் விழா கொண்டாடுறாங்க, ஆழ்வார்கள்லாம் வருவாங்க, மாலை போடுறாங்க. இதற்கு பின்னாடி எத்துணை பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறது, வரலாற்று விஷயங்கள் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது நம்முடைய கண்களெல்லாம் பனித்துவிடும். எப்படி என்று பார்க்கும் பொழுது முதலில் துவங்கப்பட்ட நிகழ்வு ராப்பத்து என்று சொல்லக்கூடிய திருவிழா தான். அதை யார் துவக்கி வைத்தார்கள்? இதை வந்து நம்முடைய தமிழலை மூலமாக நேயர்களுக்கு சொல்வது ரொம்ப சந்தோஷப்படுறேன், நன்றி சொல்ல வேண்டியிருக்கு எனக்கு. ஏன்னா இந்த ராப்பத்து நிகழ்வு எப்போ துவங்குதுன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரம், அதுதான் திருமங்கை ஆழ்வாருடைய அவதார நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் திருவரங்கம் அந்த கோவிலில் முக்கியமான மதில் சுவரை எழுப்பியதே திருமங்கை ஆழ்வார் தான். அதுக்காகத்தான் தன்னையே அர்ப்பணித்தார். அப்படிப்பட்ட ஒரு நாளில் சொக்கப்பனையெல்லாம் கொளுத்தி பெருமாளுக்கு அந்த ஒரு வழிபாட்டை பூர்த்தி பண்ணோன்னே திருவரங்கநாதன் நம்பெருமாள் திருமங்கை ஆழ்வார்கிட்ட எழுந்தருளி கேட்குறான், உனக்கு நான் என்ன கொடுக்கணும்? நீ தான் கடையாழ்வார், இருக்கிறதுலையே நிறைவான ஆழ்வாராக வந்திருக்க. அதுவும் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப தமிழ். ஆனால் அந்த தமிழில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அவர் போட்டு படிக்கணும்னா நம்ம வந்து பாடம் பண்ணாமல் படிக்காமல் பொது வழியில் வாசிக்க முடியாது. அவ்வளவு கடுமையாக இருக்கும் வார்த்தைகள். தமிழுக்கே மகுடம் சூட்டிய ஒரு மாதிரி அந்த வார்த்தைகளை அவர் எழுதியிருப்பார். அப்போது அந்த திருமங்கை ஆழ்வார்க்கு நான் அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறார். நாமளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது பெருமை பண்ணுங்கன்னு பெருமாள்கிட்ட கேட்போம். இது மனித இயல்பு. அவர் மனிதரிலும் புனிதர் என்பதால் ரங்கநாதனை வணங்கி அவர் கேட்டாராம், சுவாமி 12 ஆழ்வார்களில் ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர், வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சிறப்புக்குரியவர் நம்மாழ்வார். அவருக்கு நீங்கள் ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். என்ன, அது எப்படி செய்யணும் நீயே சொல்லுன்னு நம்பெருமாள் கேட்கிறார். அவர் சொல்கிறாராம், சுவாமி அடியேன் வந்து உங்கள் பால் ஆழ்வார் திருநகரி போய் அந்த நம்மாழ்வாருடைய திரு விக்கிரகத்தை நான் அடியேன் எழுந்தருளப் பண்ணி கொண்டு வருகிறேன். உங்கள் திருமுன்பு நிறுத்தப்பட்டு அவர் அனுபவித்த பாசுரங்கள் வேதானாம் சாமவேதாஸ்மி என்றான் பகவான். இந்த நம்மாழ்வாருடைய பாசுரங்களை கேட்டால் சாமவேதம் நமக்கு தெரியும். அந்த துவனி அப்படியே சாமவேதத்தை பிரதிபலிக்கும். அவருடைய 4 அற்புதமான செய்யுள்கள், அதாவது அவர் அருளி செய்த அற்புதமான அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேதத்துக்கு சமமாக சொல்லப்படுது. அதில் முக்கியமாக சொல்லும் பொழுது ரொம்ப விசேஷமாக நம்மாழ்வார் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அதிலிருந்து தான் அவர் துவங்குகிறார். அந்த துவங்கக்கூடிய பாடலுடைய அடியை பார்க்கும் பொழுது துவக்கமே பரத்துவத்தை குறிக்கும். அதாவது அவதாரங்களை, விபவ அவதாரங்களை அவர் குறிப்பிடவில்லை, எடுத்த எடுப்பிலேயே பரத்துவத்தை குறிப்பார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், உயர்ந்ததை உயர்ந்த அறிவை தரக்கூடியவன் எவன், அவனை சொல்லும் பொழுது அவனுடைய திருவடிகளை பற்ற வேண்டும் என்று சொல்வார். அவருடைய நிறைய பாசுரத்தை பார்த்தீங்கன்னா சூழ்ந்ததனில் பெரிய பெரும் சோதியோ அந்த பாட்டில் சொல்றாரு. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது எல்லாமே சூன்யமா தெரியுது. அப்ப நீ எல்லாமுமாக இரவாகவும் இருக்கிறாய், பகலாகவும் இருக்கிறாய், புரிந்து கொள்வனாகவும் புரிந்து கொள்ள முடியாதவனாகவும் இருக்கிறாய். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, A to Z, ஆ முதல் அக்வரை, அதை வந்து நிரம்ப கொடுத்து வேதத்தை நிரூபணம் செய்து தமிழ் மூலமாக கற்றுக் கொடுத்தவர் நம்மாழ்வார் சுவாமி. அவருடைய வரலாற்றை நிச்சயமாக சொல்ல போகிறோம். அந்த நம்மாழ்வாருடைய திரு விக்கிரகத்தை ஆழ்வார் நகரிலிருந்து திருமங்கை ஆழ்வார் திருவரங்கத்தம்மானிடத்திலே எழுந்தருளச் செய்து அவர் அருளி செய்த பாசுரங்களை எல்லாம் திருவாய்மொழி என்று நாம் சொல்லுவோம். அதை அத்தியாபக சுவாமிகளை வைத்து பாடச் சொல்லி நீ கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களை இராப்பத்து என்று அமைத்தார். அதுதான் முதல் துவக்கம். எண்ணிலிருந்து எண்ணிக்கை அது சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப வந்து புரிகிற மாதிரி மக்களுக்கு சொல்லணும். பகல், அதாவது பகல் பத்தினுடைய நிறைவு நாள், வைகுண்ட ஏகாதசியின் துவக்க நாள் தான் ராப்பத்தினுடைய முதல் நாள்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம அந்த தேதிகளை சொல்ல போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ராப்பத்தில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது
நம்மாழ்வாரை மட்டுமே பிராதானியப்படுத்தி அந்த நம்மாழ்வார் வைகுண்டம் புகக்கூடிய நிகழ்வாக இன்னைக்கு நம்ம முக்கியமான திபதேசங்களில் பார்க்கலாம். அபிமான ஸ்தலங்கள் நம்முடைய ராஜகோபால சுவாமி கோயிலை பார்த்தோம்னா நம்மாழ்வார் திருவடி தொழல்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அரங்கேற்றுவார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மாழ்வாருடைய பாசுரங்களை படித்துக்கொண்டே வர அவர் நிறைவான பாசுரங்கள் ஒரு 10 பாசுரங்கள் வரும் பொழுது அப்படியே தீட்சிதர்கள் அந்த நம்மாழ்வாருடைய திரு விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு பெருமாளுடைய பாதத்திலே கொண்டு சேர்ப்பார்கள், துளசியால மூடுவார்கள். அவர் வைகுண்டம் அடைந்த ஒரு நிகழ்வாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பெரிய நுட்பம் இருக்கு தெரியுமா அண்ணா, என்னன்னு கேட்டிங்கன்னா, இதையெல்லாம் ஏன் பகவான் திருமங்கையாழ்வார் மூலமாக வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த கலியுகத்தில் கஷ்டங்களும் பாபங்களும் தோஷங்களும் வந்துவிடும். ஒரு மனிதன் பரம்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்தை பற்றி நினைக்கவே முடியாது. அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தா போதும், பொருளீட்டினால் போதும்னு அவன் நினைப்பான். அப்போது இந்த உலகத்திற்கு பொருள் போதும், ஆனால் அந்த உலகத்திற்கு கண்டிப்பாக அருள் வேண்டும். அப்போ அந்த அறத்தை செய்ய வேண்டும் என்றால் அவன் எப்படி கடந்து வரணும்? ஒரு உயிர், ஒரு ஆன்மா அப்படிங்கிறது எந்தெந்த நிலைகளை தாண்டி வைகுண்டம் புகுகிறது என்பதை நம்பெருமாளே நாடகமாக நடத்தி காட்டுகிறார். அதுதான் வைகுந்த ஏகாதசியாக நாம் சொல்கிறோம். அதுதான் ராப்பத்தினுடைய முதல் நாளாகவே கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப அற்புதமாக நடத்துவாங்க. இதுல முதல்ல திருமங்கையாழ்வார் நம்மாழ்வாரை மட்டும்தான் கொண்டு அவர் பாசுரங்களை மட்டும்தான் அந்த நாட்களில் சேவிக்க வேண்டும், திருவாய்மொழி திருநாள் என்று அற்புதமாக அதை நடத்தி காண்பித்தார். அவருடைய காலம் நிறைவு பெறுகிறது. அதற்கு பிறகு இந்த 4000 பிரபந்தங்களை யார் தொகுத்து கொடுத்தார்களோ, யார் மீட்டு கொடுத்தார்களோ, அப்படிப்பட்ட மகானுபாவராக விளங்கிய ஸ்ரீமன் நாத முனிகள், அந்த நாத முனிகள் தான் இந்த திருமங்கையாழ்வாருக்கு ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்று நினைத்தார். என்ன என்று பார்க்கும் பொழுது, திருமங்கையாழ்வார் தான் இந்த மார்கழி மாதத்தில் இந்த இராப்பத்துன்னு சொல்லி நம்மாழ்வாருக்கு மிகப்பெரிய ஒரு கைங்கரியத்தை அவர் செஞ்சிருக்கார். இப்போ யாராவது உயிரோடு இருக்கும் பொழுது அவரிடம் நாம் ரொம்ப பரிவு காட்டுகிறோம், அவர் மனதில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு நாம் சிறப்பு செய்வது சாதாரண இயல்பு. நம்மாழ்வார் கலியுகம் தோங்கின போது அவதாரம் பண்ணவர். அவர் காலமே நிறைவு பெற்று எம்பெருமானுடைய திருப்பதம் அடைஞ்சிட்டார். ஆனால் கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் அவரை மையப்படுத்தி வைத்ததனால் அந்த திருமங்கை ஆழ்வாருடைய புகழை கொண்டு நாம் எம்பெருமானுக்கு ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு, அதுவும் பகவானுடைய நாடகம்தான், அவர்தான் முதலிலே திருவரங்கத்திலே ஸ்ரீமன் நாதமுனிகள் பகல் 10 என்று சொல்லக்கூடிய ஒரு 10 நாட்கள் வைபவத்தை திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த அந்த பாசுரங்களை எல்லாம் அத்தியாபக சுவாமிகள் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி வகுத்தருளுகிறார். மொத்தம் 21 நாள், 21வது நாள் அந்த முதலாழ்வார்களுடைய பாசுரங்கள் சொல்லி நிறைவு பண்ணக்கூடிய வழக்கம். அப்போ முதல் 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த பாசுரங்களை எல்லாம் அரங்கன் கேட்க வேண்டும். அப்போ நாதமுனிகள் ஆசைப்பட்டார். நம்மாழ்வார் வந்து விட்டார், திருமங்கையாழ்வாரோட விக்கிரகம் வந்தாச்சு. அப்போ ராப்பத்து பகல் 10 நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது திருமங்கையாழ்வாரும் பகவானுடைய பாதத்தை பிரத்யட்சமாக பற்றியவர், தன்னுடைய பற்களாலேயே பகவானுடைய திருவடி விரலை கடித்தவர், ஞானம் பெற்றவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஒரு கொள்ளைக்காரனாக அவர் இருந்தார். பகவான் திருவரங்க கைங்கரியத்திற்காக வந்தார். பிரானும் பிராட்டியும் திருமங்கை மன்னன் இல்லையோ? திருமங்கை மன்னன் தான், அதில் மாற்றமே கிடையாது. மன்னனாக இருந்தார். ஏன் தளபதியாக அவர் இருந்த பொழுது உறையூர் பகுதியிலே தளபதியாக விளங்கினார். அந்த பகுதியிலே அவர் பார்த்ததெல்லாம் யுத்தம். அவருக்கு சிற்றின்பத்தில் நாட்டம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனம் மாறி குமுதவலி நாச்சியார் என்ற நங்கை நல்லாளின் மூலமாக வைணவத்திற்கு அவர் அழைத்து வரப்படுகிறார். இன்னும் சொல்லப்போனால் அற்புதமாக நாச்சியார் கோயிலில் பார்த்தீர்கள் என்றால் அந்த எம்பெருமான் திருமங்கையாழ்வாருக்கு சமாசிரயணம் செய்த அந்த ஒரு நிகழ்வாகத்தான் சங்கு சக்கரம் முன்னால் இருக்கும். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஆமாம், திருநறையூர்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட திருமங்கையாழ்வாருக்கு ஒரு சிறப்பு சேர்க்கக்கூடிய நாளாக அந்த பகல் 10 நாட்கள் வைபவம் நடத்தப்படுகிறது. அப்ப நாதமுனிகள் நினைச்சார் என்னன்னா, ஆழ்வார்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு வச்சிருவோம், அவர்களுக்கெல்லாம் ஒரு மரியாதையை கொண்டு வருவோம்னு நினைச்சார். இதுல இன்னொரு முக்கியமான குறிப்பிடத்தக்க நிகழ்வு இருக்கு. எத்தனையோ மாதங்கள்ல ஏன் இந்த மார்கழிக்கு இவ்வளவு முக்கியத்துவங்கிறது இதுதான் ஒரு முத்தாய்ப்பான விஷயம். என்னன்னா, ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விதமான வழிபாடு நடக்குது, பூஜை நடக்குது, பண்டிகை நடக்குது. இந்த மார்கழியில பார்த்தீங்கன்னா முத்தமிழுக்கான விழான்னு இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயல், இசை, நாடகம், இந்த முத்தமிழுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு முக்கியத்துவத்தை ஆழ்வார்களால் ஆச்சாரிகளால் தரப்பட்டிருக்கிறது. முதல்ல இதை நான் சொல்லிட்டு உங்களுக்கு மார்கழி பாட்டு சீசன் வச்சு சொல்றீங்களா? இல்ல நீ அதற்காக சொல்றீங்க. நிச்சயமா, அதாவது ஆழ்வார்கள் அருளி செய்த இந்த வழிபாட்டிற்கு பிறகுதான் அந்த இசை கச்சேரி நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணமே இசை பேரறிஞர்களுக்கு வந்தது என்று நாம் சொல்லலாம். எப்படின்னா, இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அரையர் சேவைன்னு சொல்லுவார்கள். திருவரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர்,
முக்கியமான க்ஷேத்திரங்களை பார்த்தீங்கன்னா அந்த அரையர்கள் தலையில வந்து ஒரு தொப்பி போன்ற திருக்குறங்குடியிலும் உண்டு நினைக்கிறேன். திருக்குறங்குடியில் உண்டு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான க்ஷேத்திரங்களை தலைக்கு வந்து தொப்பி போல் அணிந்து கொண்டு விசேஷமாக கையில இசைக்கருவியெல்லாம் மீட்டிக்கொண்டு அபிநயம் பிடித்த அந்த பாசுரங்களுக்கு ஏற்ப நாடகமாடி அந்த எம்பெருமானை மகிழ்விப்பார்கள். இந்த நிகழ்வு ராமானுஜருடைய காலத்திலிருந்து துவங்கப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. இதுல என்னங்க இயேசை நாடகம் வருது, என்ன முத்தமிழுக்கு விழான்னு சொல்றீங்கன்னா, இந்த முத்தமிழுக்குமே தமிழுக்குமே எல்லாமுமாக தமிழ் படுத்தியருடைய நம்மாழ்வாருக்கு திருமங்கை ஆழ்வார் மூலமாக ராப்பத்து வைபவம் கொண்டாடுகிறோம். பகல் பத்து நாதமுனிகள் மூலமாக நடத்தப்படுகிறது. அதற்கடுத்து ஆளவந்தார் வந்தார். ஆளவந்தாருக்கு பிறகு ராமானுஜர் காலம் வரை திருடர்களுடைய அட்டகாசங்கள், அந்நியர் படையெடுப்புகள் அப்படி இப்படின்னு வந்ததுனால திருவரங்கத்தில் நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை கொண்டு வர முடியல. அந்த வழிபாடுகள், அந்த சிறப்பு மிகுந்த நடைமுறைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப ஸ்ரீ ராமானுஜர் என்ன செய்தார் என்றால், திருவரங்கத்திலேயே நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை வடித்து 12 ஆழ்வார்களையும் அங்கு எழுந்தருளச் செய்து இந்த சிறப்பான வைபவத்தை சீர்படுத்தி அமைத்து அத்துணை வைஷ்ணவ ஆலயத்திலும் இந்த ராப்பத்து பகல் பத்து கொண்டாடப்பட வேண்டும். இதுல இயல் இசை நாடகம் எப்படின்னா, இசையாக அரையர்கள் இசை கருவிகளை மீட்டுகிறார்கள், நாடகமாக அபிநயம் பிடித்து அதை நடத்தி காட்டுகிறார்கள், இயலாக அந்த விஷயத்தை கொண்டு வந்து கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். எனவே முத்தமிழுக்குமே ஒரு முத்தான விழாவாக இந்த மார்கழியை சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் அம்பாள் ஸ்ரீ ஸ்ரீ ஆண்டாளுடைய திருப்பாவை பொழியக்கூடிய அந்த காலம், சைவத்துக்கு திருவம்பாவை பொழியக்கூடிய இந்த காலத்தை நினைச்சோம்னா தமிழை தவிர வேற எதுவுமே ஒலிக்காது. இப்போ நீங்க கேட்டீங்க, அதுக்கான பதில் இதில் தான் வருது. இன்னும் ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த திருப்பாவை திருவம்பாவைலாம் ராமானுஜர் காலத்திற்கு பிறகு நடந்து கொண்டு தான் இருந்தது எல்லா வைஷ்ணவ தலத்திலும். ஆனால் சில காலகட்டத்தில் இந்த திருப்பாவை திருவம்பாவை பாடக்கூடிய நிகழ்வுகளே நின்று விட்டது. அப்போ நடமாடும் தெய்வம் என்று உலகமே கையெடுத்து வணங்கக்கூடிய மகான் ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவாளுடைய ஒரு தனிப்பெரும் கருணை, திருவிடைமருதூரிலே அவர் முகாம் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இசை வல்லுநர்களை, அத்தியாபக சுவாமிகளை எல்லாம் அழைத்து இதை மீட்டெடுத்து கொடுத்தார். ஏன் இதை செய்யக்கூடாது? ஆண்டாள் பாடின திருப்பாவை, மாணிவாசக பெருமான் அருளி செய்த திருவம்பாவையை எல்லாரும் படிக்கணும், எல்லா தமிழர்களும் கொண்டாடணும்னு சொல்லி அந்த மகானுடைய காலம்தான் இந்த திருப்பாவை திருவம்பாவை வளர்ச்சி பெற்ற காலமாக இன்றும் நம்முடைய சமூகம் கொண்டாடி வருகிறது. அவருடைய அனுகிரகத்தால தான் இன்னைக்கும் ஒவ்வொரு தமிழருடைய இல்லத்திலும் திருப்பாவையும் திருவம்பாவையும் ஓங்கி ஒலிக்கிறது. இந்த ஒரு அற்புதமான நிகழ்வுகளுக்கு நாதமுனிகள், அதற்கு முன்னர் திருமங்கை ஆழ்வார், அவருடைய நாதமுனிகளான திருப்பெயரான ஆளவந்தார், ஆளவந்தாரின் வழிவந்த ஸ்ரீமத் ராமானுஜர், இத்துணை மகான்களும் அந்த திருப்பாவை திருவம்பாவை நிகழ்வுகளுக்கும் ராப்பத்து பகல் பத்து நிகழ்வுகளுக்கெல்லாம் காரண கர்த்தாக்களாக அமைந்தார்கள் என்பதை இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். இதுவரை தனுர் மாதம் பற்றிய சிறப்புகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு இனிய நிகழ்வை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.